தமிழ்நாட்டில் ரேஷன் கடைகளில் அரிசியை ஏற்றி இறக்கும்போது சிந்திய அரிசிகளால் மட்டுமே கிட்டத்தட்ட ரூபாய் 1900 கோடி நஷ்டம் ஏற்பட்டிருக்கிறதா சர்வதேச பொருளாதார உறவுகளுக்கான இந்திய கவுன்சில் வெளியிட்ட ஆய்வறிக்கையில் சொல்லியிருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் 38 மாவட்டங்களில் 34,790 ரேஷன் கடைகள் செயல்பட்டுருக்கு. இதில் 33,377 கடைகள் கூட்டுறவுத்துறை மூலமாக நடத்திட்டு இருக்காங்க. இதில் 1000 குடும்ப அட்டைகளுக்கு குறைவாக இருக்கிற முழு நேர கடைகள் 18,782 இருக்குது. பகுதி நேர ரேஷன் கடைகள் 9,388 இருக்குது. 1000 முதல் 1,500 குடும்ப அட்டைகள் கொண்ட முழு நேர கடைகள் 4,352 செயல்பட்டு இருக்கு. இந்த ரேஷன் கடைகள் மூலமாக அரிசி, பருப்பு, சர்க்கரை, கோதுமை, ஆயில் இந்த மாதிரியான அத்தியாவசிய பொருட்கள் சுமார் 2 கோடி பேருக்கு கைரேகையை வாங்கி அதுக்கப்புறம் கொடுத்துட்ருக்காங்க. இந்நிலையில் ரேஷன் கடைகளில் அரிசி இந்த மாதிரியான பொருட்கள் ஜாஸ்தியாக வீணாகிறது குறித்து நாடு தழுவிய ஆய்வறிக்கை ஒன்று வெளியிட்டிருந்தாங்க. அதில் நம்மளுடைய தமிழகத்தில் 2022லேருந்து 23ஆம் வருஷத்துக்கான நியாய விலை கடைகள் மூலமாக கொடுத்துருக்க வேண்டிய 5.2 லட்சம் டன் அரிசி அரசுடைய கணக்கிலிருந்து விடுவிச்சு பயனாளிகளை கரெக்டாக போய் சேரலை அப்படின்னு அந்த ஆய்வறிக்கையில் சொல்லியிருக்கிறாங்க. நியாய விலை கடைகள் மூலமாக கொடுத்துருக்க வேண்டிய அரிசியுடைய அளவில் 15% அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு குழுவாக அமைச்சு இந்த ஒரு ஆய்வை பண்ணியிருக்கிறாங்க. அந்த ஆய்வறிக்கையில் 2022-23ஆம் வருஷத்தில் அரிசியுடைய பொருளாதார செலவாக ஒரு குவார்ட்டரில் அரிசிக்கு 3670 அப்படின்னு நிர்ணயம் பண்ணி வச்சுருந்தாங்க. ஒரு குடும்பத்துக்கு மாதம் ஒன்றுக்கு 20 கிலோ அரிசி அப்படின்னு விநியோகம் பண்ணுற நிலையில் மூட்டையில் ஏற்பட்ட கசிவுடைய காரணமாக சிந்திய அரிசியுடைய அளவு சுமார் 21.67 லட்சம் குடும்பங்களுக்கு உணவளித்திருக்கும் அளவுக்கு சமமானது அப்படின்னு அந்த ஆய்வறிக்கையில் சொல்லியிருக்கிறாங்க. அரிசி கசிவு தொடர்பான ஆய்வில் கசிவு குறைவாக இருக்கும் மாநிலங்களுடைய பட்டியலில் தமிழ்நாடு 7வது இடத்துல இருக்குது அப்படின்னும் சொல்லியிருக்கிறாங்க. அதே நேரம் அண்டை மாநிலங்களான கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா இதெல்லாமே தமிழ்நாட்டை விட கசிவு விகிதம் ரொம்ப குறைவாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அகில இந்திய அளவில் தோராயமாக 20 மில்லியன் டன் அரிசி மற்றும் கோதுமை மக்களுக்கு கரெக்டாக போய் சேரலை அப்படின்னு அந்த ஆய்வறிக்கையில் சொல்லியிருக்கிறாங்க. இதனால் சுமார் 69,108 கோடி நிதி இழப்பு கவர்மெண்ட்டுக்கு ஏற்பட்டிருக்கிறதா அந்த ஆய்வறிக்கையில் சொல்லியிருக்கிறாங்க. ஆய்வோட முடிவுகள் எல்லாம் ஒரு புறம் இருக்க தமிழக அரசு நிறைய நடவடிக்கைகள் மூலமாக உணவுப் பொருட்கள் கசிவை குறைக்க நிறைய நடவடிக்கைகளை எடுத்து வருவதா தகவல் வெளியாகிருக்குது. ஜனவரி 1, 2023லிருந்து மே 31, 2024 வரைக்கும் சிவில் சப்ளையர்ஸ் சிஐடி சுமார் 42,500 குவார்ட்டல் கடத்தப்பட்ட அரிசியை பறிமுதல் செஞ்சிருக்கிறதாகவும் அதனுடைய மதிப்பு சுமார் 2.4 கோடி அப்படின்னும் அரசு தரப்புலேருந்து சொல்லியிருக்கிறாங்க. அதே போல் ஆதார் அடிப்படையில் குடும்ப அட்டை கொடுக்கறதுனால போலி குடும்ப அட்டைகள் புழக்கம் முற்றிலுமாக ஒழிக்கப்பட்டிருக்கு அப்படின்னும் தெரிவிச்சிருக்கிறாங்க. இதுக்கிடையில் இந்த ஆய்வு அறிக்கை குறித்து 2 நாளைக்கு முன்னாடி பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் பொது விநியோக திட்டத்துக்கு கீழே வழங்கப்பட்டிருக்க வேண்டிய அரிசி, கோதுமை இந்த மாதிரியான தானியங்கள் கரெக்டாக உரியவர்களுக்கு சென்றடையாமல் கசிந்து போகிறதுனால கிட்டத்தட்ட 69,000 கோடி இழப்பு ஏற்பட்டிருக்கிறதாகவும் தமிழ்நாட்டில் இலவசமாக கொடுத்துருக்க வேண்டிய அரிசி மக்களுக்கு கரெக்டாக போய் கொடுக்காம வேறு வழிகளில் திருப்பி விடப்பட்டதால் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டுக்கு 1,900 கோடி இழப்பு ஏற்பட்டிருக்கிறதாகவும் சர்வதேச பொருளாதார உறவுகளுக்கான இந்திய ஆராய்ச்சி குழு அப்படிங்கிற பொருளாதார அமைப்பு நடத்திய ஆய்வில் தெரிய வந்திருக்குது. மக்களுக்கு போய் சேர வேண்டிய உணவு தானியங்கள் முறைகேடான வழியில் திருப்பி விடப்பட்டதை மத்திய மாநில அரசு தடுக்க தவறியது கண்டிக்கத்தக்கது அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. இது போன்ற தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நன்றி.